ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ஸ்டார் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு கேரளா ஸ்பெஷல் ரெசிபியான அப்பம் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 1.5 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். அரிசி எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்புக்கு 3/4 கப் கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இதை விட வெள்ளையாக வேணும் அப்படி, இது வந்து கருப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு வெள்ளையாக வேணும்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம், வெல்லம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. 2 வாழைப்பழம், 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1 பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பொடி, வெல்லம் பாகு காய்ச்சறதுக்காக தண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் அப்பம் பொரிக்கிறதுக்காக ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கலாம். 3/4 கப் கருப்பட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கரைஞ்சி வந்தால் போதும். அது கரைகிறதுக்குள்ள நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கருப்பட்டி நல்லா பாகு பதத்துக்கு வந்துடுச்சு. இது கரைஞ்சா போதும், இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவைப்படாது. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு பாருங்கள், மாவு அரைச்சி வச்சுருக்கேன். நான் பாருங்கள் நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம பாகு ஊற்றுறதுனால கொஞ்சம் கெட்டி பதம் தேவைப்படும். இது கூட 2 பழத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை வந்து இதில் நம்ம வடிகட்டிடலாம். இப்போ ஏதாவது கல், தூசி, மண்ணுகள் இருந்தால் வந்துடும். அரைச்சாச்சு. இது கூட நம்ம எள்ளு போட்டுக்கலாம், சால்ட் போட்டுக்கோங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே சால்ட் போடுங்க, அப்போ தான் அந்த இனிப்பு தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு. பேக்கிங் சோடா, ஏலக்காய் பொடி. நம்ம இப்போ கடாய் வச்சிடலாம். அடுப்பில் எண்ணெய் சூடாகட்டும். வந்து இப்போ நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வரணும். மாவு ரொம்ப கட்டியாக வச்சிங்கன்னா கல் மாதிரி ஆயிரும். ரொம்பவும் தண்ணியாக வச்சிங்கனாலுமே எண்ணெய் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, ரொம்ப கட்டியாகவும் வச்சிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, மாவு ரெடியாக இருக்குது. எண்ணெய் நல்லா சூடு ஏறிட்டு, ஃபயர் வந்து நல்லா மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குழிக்கரண்டி எடுத்து அப்படியே லைட்டாக மெதுவாக ஊற்றி விடுங்க. மாவு பிரிஞ்சு போயிடாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெந்து அது தானாகவே மேலே வரும். தானாக மேலே வந்ததுக்கப்புறமா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. திருப்பி போட்டுக்கோங்க லைட்டாக. இன்னும் கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. வந்து இப்போ அப்படியே மெதுவாக திருப்பி போடுங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்ல ஒரு அருமையான டிஷ்ஷாக இருக்கும். பிள்ளைங்க வந்து நல்ல இனிப்பான பொருள் தேடும்போது இதை செஞ்சு கொடுங்க. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். நான் கடைசியில் எடுத்து பிச்சு காட்டுங்க. பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இங்கே நம்ம இருக்கிறத ஒரு அடுத்தடுத்த ப்ரைஸ் ஊற்றி எடுத்துக்கலாம்.
எந்த அளவுக்கு பழம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பழம் வேணும்னாலும் இன்னும் சாஃப்டாக வேணும்னா பழம் போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா வேண்டாம்னு சொன்னாக்கி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பழம் போட்டுக்கோங்க. பாருங்க, நமக்கு அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்டான ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.